நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தொகுதி பங்கீடு தொடர்பாக என்னென்ன முடிவுகள் எல்லாம் எட்டப்பட வாய்ப்பிருக்கிறது? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவுல முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி, நத்தம் SP வேலுமணி, தங்கமணி மற்றும் பெஞ்சமின் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து கூட்டணிக்கான இந்த பேச்சுவார்த்தை பல்வேறு கட்சிகளுடன் இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. கடந்த வாரத்துல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்து பேசினாங்க. அதன் தொடர்ச்சியாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியை சந்தித்து பேசினாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாக நேற்று தினம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தேமுதிக நிர்வாகிகளுடன் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இன்றைய தினமும் புரட்சி பாரதம் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துல அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய நிர்வாகிகள் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இந்த ஆலோசனையில KP முனுசாமி, அதே போல SP வேலுமணி, தங்கமணி மற்றும் CV சண்முகம், பெஞ்சமின் உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில தற்போது பங்கேற்று இருக்கிறாங்க. தொடர்ந்து அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர்கள் விருப்பப்படக்கூடிய தொகுதிகள், அவங்க என்ன மாதிரி நிலைப்பாடுல இருக்கிறாங்க என்பது குறித்து பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்து தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்பட்ட நிலையில பாமக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு நிலை இருக்கிறது. திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் பாமகவுடனான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்பது இதுவரைக்கும் நடைபெறாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்போது இந்த பேச்சுவார்த்தையில திரு CV சண்முகம் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை பாமகவுடனான பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.